ஆதியே துணை மரளி எதிர்ண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் சௌரியத்துடர் சார்ந்திடாமலே தமர்வாசற்குள் ஓடுநாள் தாகமான பல்கோடி விஞ்சை கடல் கடந்து மேல் ஏறிட. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன. வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள். கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் உளங்குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே. முற்ற திசையில் தாய்முகம் அது முன்கலைவாணி தேவியே. கலைமகள் பேசுவது முதல் நூல், அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரியின் தவராஜரான பிரம்ம கவனாதியம் கொடு சர்வபுவனாதியமெங்கும் கணித்து உலாவி வரும் வரப்பிரலாப கலைவாணி. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது குருபெருமானவர்கள் பூர்ண புதையலில் அருளியுள்ளவாறு திருமறை குருபெருமானாக நமது குருபெருமான் திருமறையாக திருமறை குருபெருமான் ஞானநிலை செவ்வை வழி ஓடிய நூல் அது இதுவும் என்ற வாசகத்தின்படி நமக்கு அந்த குருபெருமான் திருமறையாக அந்த பரிசுத்த ஆவியாக அந்த திருமறை குரு தீன் திருமேனியில் அந்த வேதமாகிய அந்த ஆசான் திருமேனியாக வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள். அப்போது அந்த அழியாதது இறைவனுடைய அந்த திருவேத வாசகங்கள். அப்போது அதனுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அப்போ இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தம் தெய்வத்தேடு ஊடகத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன். இதில் நமக்கு அந்த அழியாத அந்த வேதவாசகம் என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி அதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி எடுத்திருக்கிறது, அதனுடைய மாரியதன் நாமங்கள் எப்படி இருக்கிறது என்பதை இங்கே அற்புதமாக அந்த அருள்வர்ஷிப்பை எடுத்து வழங்கியிருக்காங்க. அதை படித்து தரிசனம் செய்யலாம். இந்த பகுதியானது நமக்கு தெய்வத்தேடு ஊடகம் ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பக்கம் எண் 176 பக்கம் எண் 176 தெய்வத்தேடு ஊடகத்தில் வருது. அதில் நமக்கு கொடுக்குறாங்க யதார்த்த குரு மகாமகத்துவென்னும் ஆரம்பிக்கிறாங்க பக்கம் எண் 176. இப்போ இதற்கு முதல் பகுதி ஏற்கனவே நம்ம அதை அழியாததில் ஏற்கனவே தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போது அதனுள் அடக்கப்பெற்றிருந்த அந்த அருட்பழம்பன் ஆரமணி உண்டைப்பட்டகம் அதனுள் அடக்கப்பெற்றிருந்த அழியாத ஜீவ சிரஞ்சீவி வரம் பலன் ஏறு குவியலாகிய தேவத்திலக மணிமுத்தார ரத்தின ஆபரணங்களை தேவத்திலக மணிமுத்தார ரத்தின ஆபரணங்களை எடுத்து எங்கள் குருகுல ஆதீன பெருங்குடி பிறப்புரிமை மக்கள் யாவற்றிலாலும்
போதுமானவரை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாத ஒளிவாயுரை தந்து அணியச் செய்து வைத்த எங்கள் அந்த ஆசீர்வாதத்தை ஒளிவாயுரையாக நமக்கு அதை எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ இறைவனுடைய நமது தெய்வமர்களுடைய ஆசீர்வாதம் அந்த ஒளிவாய் உரையாக இருக்குதுங்க. அப்போ அந்த ஒளிவாய் உரை தந்து அணியச் செய்து வைத்தது யார் என்றால் அந்த யதார்த்த குரு. அப்போ அந்த யதார்த்தம் அது வைராகியம் அல்லவா, அந்த வைரமணி தேகம். அப்போ அந்த யதார்த்தம் அது யதார்த்த கோடு நிறையா தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா, அது யதார்த்த குரு. அப்போ நவகிரக கோளறிவாளராகிய யதார்த்த ஓர் தேவகுரு அவர் எப்போவுமே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கின்ற குருவாக அந்த யதார்த்த குரு விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா. எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவகிரக கோளறிவாளராகிய யதார்த்த ஓர் தேவகுரு. அப்போ அந்த கோளறிவாள், அப்போ அந்த வாள்லாம் நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அந்த யதார்த்த குரு எப்படி இருக்காங்க, கோளறி வாளாக அவங்க அந்த வாளாக இருக்காங்க. அது கோளறி வாள் என்ன என்றால் அது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி. அந்த கோளறி வாள் விடையானது ஆதி மான்மியத்தில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அந்த கோளறி வாள் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி. அப்படி அந்த நவகிரக கோளறிவாளராகிய யதார்த்த ஓர் தேவகுரு இல்லாது கல்வி வீடு பதம் காண முடியாது என்று நமக்கு திருவாக்கியங்கள் நூல் இரண்டிலேயுமே இதுதான் முதல் திருவாக்கியம் அல்லவா. அப்போ அந்த யதார்த்த குரு அவ்வளவு முக்கியம். அப்போ அவங்க விடையாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போது அந்த எழில் சிந்தும் விடை. அப்போ அந்த ஒளிவாமலையை ஆசீர்வாத ஒளிவாயுரை தந்து அணியச் செய்து வைத்த எங்கள் அப்போ போதுமானவரை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாத ஒளிவாயுரை தந்து அணியச் செய்து வைத்த எங்கள் யதார்த்த குரு. அப்போது அந்த யதார்த்த குரு தான் அந்த ஆபரணங்களை இன்றைக்கு நமக்கு அந்த வேத வாசகமாக நின்று அந்த ஆபரணத்தை அது அணிகொள் நிதி, அந்த நிதியை அணிந்து கொள்ள நமக்கு அது எட்ட முடியாத இருளாக இருந்த அந்த நிதியை இன்றைக்கு நமக்கு எட்டக்கூடியதாக அந்த நிதியை நமக்கு அது மாமாவாக அது எவ்வளவு பெரிய மா என்றால் பெருசு அல்லவா. அது நிதி மாமா என்றெல்லாம் நமக்கு குருமுராதியில் அதற்கு நாமங்கள் கொடுக்குறாங்க அந்த நிதியை அல்லவா. அப்போது அது என்றும் அழியாத நிதி, அது அழியாத நிதியாக அந்த வேதவாசகம் இருக்கிறது. அது யதார்த்த குரு. அப்போ அணியச் செய்து வைத்த எங்கள் யதார்த்த குரு மகாமகத்துவென்னும் சர்வ மதங்களின் கலை எழில் சிந்தும் ஒளிவாமலையாகிய குலதெய்வத்தினிடத்தே. அப்போ குலதெய்வம் நம்ம தெய்வம் அவர்கள் குலதெய்வமாக அந்த வேத குலத்திற்கே தெய்வமாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா. அப்போ விளங்குமந்தன் ஞானசபை மலர்ந்து ஓங்க வேதகுலன் மைந்தர்குடி தழைக்க கேளீர். அப்போ அது என்ன குலம் என்றால் அது வேத குலத்தில் இன்றைக்கு நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ மிஞ்சியே விஜயன் மனம் போலறிவுண்டாக்கும் எங்கள் வேதகுலநாதர் சந்நிதி. அப்போ இதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது வேதகுலநாதர் சந்நிதியாக இன்றைக்கு அந்த திருவேதத்தில் அந்த திருமறையில் நம்மளை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ அது சர்வ மதங்களின் கலையெழில் சிந்தும் ஒளிவாமலையாகி அந்த குலதெய்வத்தினிடத்தே. அப்போது ஒளிவாமலையாக அது அந்த குலதெய்வம் விளங்கி கொண்டு இருக்குதுங்க. அப்போது அது ஒளிவாயுரை என்று சொல்லிட்டாங்க. அப்போ அந்த உரை, அப்போ அந்த கத்திக்கு உரை இருக்கும் அல்லவா. அதே போல் இங்கே நாவிற்கு ஒரு உரையை தெய்வம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்முடைய நாவு இப்போ நேற்று இதெல்லாம் நம்ம பேசணும் அல்லவா. நரம்பு இல்லாத நாக்கு அழிஞ்சு போகிறத பற்றியே தான் பேசுது. அப்போ அந்த உரையை எடுத்து இந்த நம்ம நாவில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேதத்தையே நம்ம பேசுகின்ற நாவாக நாம் ஆகிறோம். இப்படி ஒரு உரையை நமக்கு தெய்வம் அவங்க கொடுத்துருக்காங்க அல்லவா. அது உரை கிளம்பவும் உள்ளமும் தித்திக்க. அப்போ அல்லவா உள்ளம் தித்திக்குது, அது கிளம்பணுமே, அந்த உரை கிளம்பணுமே. அப்போ அந்த திருவாயுரை
அது திருவாய் மொழியாக அன்றைக்கே தீர்க்கதரிசிமார்கள் அது திருவாய் மொழி என்று அந்த திருவாய் உரையை மொழியாக நமக்கு எடுத்து அதை ஒரு வேதமாக திருமறையாகவே நமக்கு எடுத்து இறக்கி வச்சிருக்காங்க அல்லவா. இப்படியெல்லாம் அது சர்வ மதங்களின் கலை எழில் சிந்தும் ஒளிவாமலையாகிய குலதெய்வத்தினிடத்தே பெற்றிருக்கின்ற பேற்றாகிய எக்கோடி காலங்களிலேனும் என்று சொல்லி அடுத்து அந்த என்றும் அழியாத வேத வாசகம் என்ன வடிவெடுத்து இருக்குது என்பதை எடுத்து உரைக்கிறாங்க. சர்வ மதங்களின் கலையெழில் சிந்தும் ஒளிவாமலையாகிய குலதெய்வத்தினிடத்தே பெற்றிருக்கின்ற பேற்றாகிய எக்கோடி காலங்களிலேனும் அழியாத உயரிய. அப்போ அழியாதது எது என்றால் வரிசையாக சொல்லி வர்றாங்க. அழியாத உயரிய அகப்பேறு பெருங்காரண அருட்பரப்பை எழுதி வருகின்ற நேரமாகிய என்று அந்த பகுதியை நமக்கு கொடுத்து வர்றாங்க. அப்போது அழியாதது எப்படி இருக்கிறதுன்னா அது எக்கோடி காலங்களிலேனும் அழியாதது நமக்கு அந்த வேத வாசகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வடிவெடுத்து இருக்குது அப்படின்னா அது உயரிய அகப்பேறு பெருங்காரண அருட்பரப்பை எழுதி வருகின்ற நேரமாக அந்த நேரமாகிய அந்த காலமாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அந்த வசந்த காலமாகிய அந்த நேரம் அல்லவா. இப்படி அந்த நாமங்களை எல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ யதார்த்த குரு மகாமகத்துவென்னும் சர்வ மதங்களின் கலையெழில் சிந்தும் ஒளிவாமலையாகிய குலதெய்வத்தினிடத்தே பெற்றிருக்கின்ற பேற்றாகிய எக்கோடி காலங்களிலேனும் அழியாத உயரிய அகப்பேறு பெருங்காரண அருட்பரப்பை எழுதி வருகின்ற நேரம் என்று அந்த காலத்தை நமக்கு வசந்த காலத்தை இப்படி இந்த பகுதியில் எடுத்து வழங்கி இருக்காங்க. அப்போ இந்த திருவரியில் அந்த அழியாதது உயரிய என்ற வாசகத்தை முதல்ல வழங்கியிருக்காங்க. அடுத்தது அது அகப்பேராக இருக்கிறது, அது பெருங்காரணமாக இருக்கிறது, அது அருட்பரப்பாக இருக்கிறது. அந்த அருட்பரப்பை எழுதி வருகின்ற நேரமாக அது விளங்கி கொண்டிருக்குங்க. அப்போ இவ்வளவு நாமங்களை நமக்கு அந்த அழியாததை அந்த என்றும் அழியாத வேத வாசகத்திற்கு இவ்வளவு நாமங்கள் கொடுக்குறாங்க. அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம வேதமாமறைகளில் இதற்கு நிறைய விரிப்புகள் வச்சுருக்காங்க. அதை ஒரு சிலவற்றை இப்போ படித்து தரிசனை செய்யலாம். அப்போ உயரிய முதல் வாசகம் அழியாத உயரிய. அப்போ உயரிய என்று அந்த வாசகத்தை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனா இவ்வண்ணா ஊனா ரீனா யானா. அப்போ உயரிய, அப்போது அழியாத உயரிய. அப்போ இதில் ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த வாசகம் சேர்ந்து இருக்குது, என்று எடுத்துக்கலாம், உயரிய என்ற எடுத்துக்கலாம். அதை ரெண்டையும் சேர்த்து உயரிய அப்படின்னு. அப்போது அது அகரம், அகரத்திற்கு பேர் தானே அல்லவா. அப்போது அந்த அப்போ என்பது எப்பேற்பட்ட வாசகம். அப்போ அதெல்லாம் என்னது, அதல்லவா உயர்ந்தது. அப்போ அந்த உயர்ந்ததெல்லாம் நம்ம மெஞ்ஞான பகுப்பில் ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அழியா வரங்கள் பெற்று ஒளிர் பொன்னாட்டினில் எந்நாளும் உயர்ந்த இன்பமாகிய வரம் வேண்டும். உயர்ந்த இன்பமாகிய வரம் எந்நாளும் அது அழியா வரங்கள் பெற்று. ஆக இப்படியெல்லாம் அந்த உயர்ந்த இன்பம், அப்போ உயர்ந்த அந்த இன்பமாகிய அந்த உள்ளம் அது நமது தெய்வம் அவர்களின் திருவுள்ளம். ஏன்னா அதன் உள்ளே அல்லவா வைகுண்டம் இருக்கிறது, உள்ளங்கைக்கு உள்ளே வைகுண்டம். அப்போ அந்த உள்ளம் நமக்கு குருமுராதியில் அது வேதத்தின் சிறப்பாக தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. ஏன்னா உள்ளம் பெருங்கோயில், திருமூலர் சாட்சி சொல்கிறாங்க. இப்போ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்போ அந்த உள்ளம் அது தொல்லை என்று அயரார் எஞ்சார் தொன்மறை மேலோர் உள்ளம். அப்போ பெரியோர்களின் உள்ளம் அவர்கள் இறக்கிய அந்த திருமறையாக அல்லவா இருக்கிறது. பெரியோர்களின் உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் இறக்கிய திருமறை
அந்த உள்ளமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இப்படி அவ்வுயரிய, அப்போ அந்த உயர்ந்த இன்பம், அப்போ அந்த உயர்ந்த உள்ளம் நமக்கு அது இன்பமாக, அது இன்பம் என்ன? துன்ப சங்காரமே இன்பம். அப்போ அது இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்கள். இப்படியெல்லாம் அந்த இன்பத்தினை, அது துன்பம் தொலைக்க வந்த இன்ப உருவத்தினை நினைவுவார்கள். தெய்வம் அவர்கள் தங்களுடைய குருபெருமான் அவர்களுடைய நினைவை பற்றி பகிர்ந்துக்கிறப்ப சொல்லுவாங்க. அப்போ துன்பம் தொலைக்க வந்த இன்ப உருவம், அப்போ அந்த இன்ப உருவம், அப்போ அது இன்ப வடிவம் தர இறைவர் வருகிறார். அப்போ இன்பம் வடிவமாக இருக்கிறது. அது என்ன இன்பம் என்றால் அது இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்கள். அந்த திருவசனம் அல்லவா இப்போ நமக்கு இன்பத்தை அளிக்கின்றது. அந்த பேரின்பமும் அதுதானே. அதற்கு பதிலாகிய விடையினை பகர்ந்து சிறிது நேரம் பேரின்பத் திருவசனம் பேசிக்கொண்டு வந்துவிட்டார்கள். அப்போ அதற்கு பதிலாகிய விடையாக அல்லவா இருக்கிறது அந்த பேரின்பம். அந்த இன்பம் அது சொல்ல பேரின்பம், கைப்பற்றவென்று, இது மெய்வழி நூல். ஆக இப்படியெல்லாம் அந்த ஒவ்வொரு வாசகங்களையும் அந்த உயர்ந்த, அது அவ்வுயரிய, அப்போ அவ்வு, அப்போ அந்த அவ்வு என்பது என்ன அப்படின்னா அது அவ்வு அகரம் ஏகம் என்றெல்லாம் அந்த அலிப்லாம் மீம் பிள்ளையார் சுழி அது நிறைய விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த அவ்வு, அப்போது அழியாதது அவ்வாக இருக்கிறது. அப்போ அவ்வுன்னா என்ன? ஆக இதெல்லாம் விளங்கிக்கணும். எங்கே போய் விளங்கிக்கிறது? நம்முடைய வேதமாமறைக்கு வந்தால் இதெல்லாம் விளங்கிக்கலாம். இப்போ இதற்கான விரிப்புகளை நமக்கு தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அவ்வாறு, இவ்வாறு, அவ்வாறு, அவ்வு, இவ்வு. அப்போ இவ்வுடல்லாம் நம்ம இப்போ இந்த இவ்வு ஆகிய உடல் என்று நம்ம அதை படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ இணையில்லா வாக்கு இவ்வுடலை நோக்கியே பாட்டையா அவர்களுடைய பிரிவு காண்டத்தில் தெய்வம் அவங்க அதை ஏங்கி அந்த அருளோர்ஷிப்பை கொடுக்குறாங்கல்லவா. தந்தையே உன் உடம்பை தனிகையர் என்று எண்ணி தொடர்ந்தது குருவன் ஈஸ்வரா, இணையில்லா உன் வாக்கு இவ்வுடலை நோக்கியே. அப்போ இவ்வுடல், அவ்வுடல், இப்போ இதெல்லாம் அறிவறி பாடத்தில் நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போது அந்த இவ்வு, அப்போ இங்கே அவ்வு. ஆக இதெல்லாம் இப்படி நமக்கு அது இவ்வாறு அவ்வாறு. அப்போது ஆறுக்கு பேர் தாங்க இவ்வு அவ்வு. அப்போது ஆறு, ஆறு என்பது நமக்கு தெரிஞ்சது ஆறு நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றும் பொருளாக இருக்கிறது. அது எல்லாம் நமக்கு வெளி உலகத்திலையும் அது குடிநீராக, நீர் வருகின்ற ஆறாக இருக்கிறது. அது இங்கே சுத்த ஜலம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆறாக அது இருக்கிறது. அப்போது இவ்வாறு அவ்வாறு, இப்போ இப்படிலாம் நமக்கு அதை வாசகங்களை அது இவ்வு அவ்வு அது ஆறாக இருக்கிறது. அப்போ ஆறு என்பது ஆறு அறிவு. அப்போ ஐந்து ஒன்று ஒன்று ஒன்றான இருபாக முக்கூறு நிலையங்கள். அந்த ஆறு நிலையங்களை மான்மீகத்தில் நமக்கு இப்படிலாம் எடுத்து கொடுக்குறாங்க அல்லவா. ஆக இப்படியெல்லாம் அந்த ஆறு பிறப்புக்கள் 6, 7 பிறப்பு. அப்போது அது 6 பிறப்போடு தான் நம்ம இருக்கோம். அப்போ 6 பிறப்புடன் கூடிய இந்த அனித்திய தேகம் அழியும். அப்போ அது பிறப்பில் 7ஆக இருக்கிறது. அப்போ 6 என்பது நமக்கு அது அறிவாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்போது 6 அறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று அல்லவா. உடல் எடுத்தது என்னமோ 6 அறிவுக்கு, ஆனால் நுகர்ச்சி 5 அறிவிலேயே இருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் அந்த 6 இருக்குது. அப்போது அவ்வாறு அப்படியே அந்த வாசகத்தில் எடுத்துக்கலாம். இன்னும் நமக்கு இதே தெய்வத்தேடு ஊடகத்தில் அந்த அவ்வு எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு அற்புதமாக அதை வேதத்தின் சிறப்பாக எடுத்து முத்தாய்ப்பாக நமக்கு கொடுக்குறாங்க நேராக. அப்போ அது எங்கே வருது என்று தரிசனம் செய்யலாமா? அப்போ இதை நமக்கு தெய்வத்தேடு ஊடகம் விருத்தத்தில் படித்து வர்றப்ப சொல்லி வர்றப்ப துவாரபாலர் அவங்களுடைய அருள்வரிசிப்பு சொல்கிறாங்க. அந்த அருள்வரிசிப்பு பிறங்குது, செவ்விய ஒழுக்கம் சிந்தும் தேடுபாடுடைய நீங்கள். செவ்விய ஒழுக்கம் சிந்தும், பாருங்க இங்கேயும் அந்த சிந்தும் அது எப்படி சிந்து வருது அப்படின்னா அது சர்வ மதங்களின் கலையெழில் சிந்தும் ஒளிவாமலை. அப்போ இங்கே செவ்விய ஒழுக்கம்,
அப்போது சர்வ மதங்களின் அந்த கலையெழில் அது சர்வ மதங்களின் வேதாகம கலைகாவிய செயல் சீர்பேழை என்று நமக்கு ஆதி மான்மியத்தில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வாசகங்கள் திருப்பி 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 நமக்கு அந்த திருவேதத்தை, அந்த திருமறையை குறித்தே நமக்கு இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். மீண்டும் மீண்டும் அந்த வாசகங்களை கொடுக்குறாங்க அல்லவா. இப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன். அப்போ அந்த செவ்விய ஒழுக்கம் சிந்தும் தேடுபாடுடைய நீங்கள் ஒவ்வொரு பெயர்களாக ஒப்பி இச்சுவடி தன்னில், இச்சுவடி தன்னில் அவ்வு, இச்சுவடி தன்னில் அவ்வு என்று அந்த அவ்வை கொடுக்குறாங்க. அப்போது அந்த அவ்வு அது சின்முத்திரைக்கு, அவ்வு சின்முத்திரைக்கு அருகில் நேர் வரி சாயாமல், அவ்வூசின் முத்திரைக்கு அருகில் நேர் வரி சாயாமல் இவ்வகை கையெழுத்திங்கு இடுகின்றேன், இவ்வகை கையெழுத்தின் இடுமென்றே எடுத்திந்தாரே என்று நமக்கு அந்த விருத்தத்தை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இவ்வகை கையெழுத்து இங்கு இடுமென்றே எடுத்து ஈந்தாரே என்று நமக்கு அந்த வாசகத்தை எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போது அந்த அவ்வு என்பது எப்படி நான் அதை இங்கே இந்த பாடலில் இந்த விருத்தத்தில் எப்படி தரிசனை செய்கிறேன் என்றால், அது அவ்வு சின்முத்திரை, அது சின்முத்திரையாக இருக்குதுங்க. அது எங்கே இருக்குதுன்னா அந்த சுவடி தன்னில் அந்த சின்முத்திரை இருக்கிறது, அந்த அவ்வாகிய. அப்போ அவ்வு சின்முத்திரைக்கு, அப்போ அதற்கு மேலே என்ன சொல்லி வர்றாங்க, ஒவ்வொரு பெயர்களாக ஒப்பி இச்சுவடி தன்னில் அவ்வு சின்முத்திரை. அப்போ அந்த சுவடி ஆகிய தன், அப்போ அந்த இறைவன் தன் திருவசனமாகிய வேதம் ஆதிதன் திருமறையில் அறிய சொல்லி உரைத்த திருவுரைக்கான் என்றெல்லாம் நம்ம பூரணம் புதையல்ல அந்த தன்னை தரிசித்திருக்கிறோம் அல்லவா. இப்படியெல்லாம் அந்த ஒவ்வொரு வாசகங்களும் அது வேதத்தின் சிறப்பாக நமக்கு படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது அந்த சுவடடியில் அந்த அவ்வூசின் முத்திரை எங்கே இருக்குதுன்னா அந்த சுவடி தன்னில் அது விளங்கி கொண்டிருக்குதுங்க அந்த அவ்வு. அப்போ அந்த அவ்வு அது சின்முத்திரையாக இருக்குது. அப்போ அந்த சின்முத்திரை நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அதே துவாரபாலர் நமக்கு என்ன அந்த அருள்வர்ஷிப்பை கொடுக்குறாங்கன்னா, இங்கே எங்களுக்கு தந்திருக்கும் ஆங்கையின் பிரகாரம் நீங்கள் எங்கள் காவர் கட்டுப்பாட்டின் படிக்கு இந்த சின்முத்திரை சுவடி ஏட்டில். இப்போ அந்த சின்முத்திரை எப்படி இருக்கிறது என்றால், அது சின்முத்திரை சுவடி ஏட்டில் கையொப்பமிட்டு நீங்கள் உள்ளே செல்லுங்கள் ஐயா, ஓயா நடந்து வந்த தேயா நிலத்து தேடுபாடுடைய பெரியவர்களே செல்லுங்கள் என்று நமக்கு ஆதிமை உதயபூரண வேதாந்தம் தெய்வ தேடுகுடகம் பக்கம் எண் 232 இந்த வாசகம் வருது. இந்த விருத்தமானது 233வது பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம். பக்கத்திலேயே அந்த சின்முத்திரை எப்படி இருக்குது என்பதை பக்கத்திலேயே நமக்கு பதிலை சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. ஆக இப்படி அந்த அவ்வாகிய அந்த சின்முத்திரை, அப்போ அந்த சின்முத்திரை, அப்போ நம்ம நன்னம்பிக்கை வைப்பு என்னும் அந்த பாவ விமோச்சனம் திருமந்திரம் ஓதுன்றப்ப அந்த சின்முத்திரை எப்படி வைக்கணும்னு நமக்கு அந்த நடைமுறையெல்லாம் நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா. அப்போது அது இப்போ எப்படி இருக்குதுன்னா அது வேதமாக இருக்கிறதுங்க. அந்த சுவடி ஏடாக அந்த சின்முத்திரை நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நான் அந்த சின்முத்திரையை நான் தரிசனை செய்கிறேன், அது அவ்வாக இருக்கிறது. அப்போ அந்த அவ்வு பற்றிலாம் பூரண புதையல்ல இன்னும் பல உன்னத நிலைகளை நம்முடைய வேதமாமறையில் பூரண புதையலில் பேசி வர்றாங்க. திருமைஞான குரல் முதல் திருவாக்கியத்தில் அந்த பாடல் வரிகள் வருது அல்லவா, அதிலெல்லாம் என்ன ஒரு உன்னத நிலையை எடுத்து உரைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்களே தேடி பாருங்கள், நிறையா இருக்குது நம்முடைய வேதமாமறைகளில். நான் அதை வேதத்திற்கு பொருத்தி இந்த ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன். அப்போது அது அவ்வூசின் முத்திரை,
அப்போ அந்த அவ்வு என்பது அது அழியாத உயரிய என்பது அந்த அவ்வாகி அந்த அழியாதது அது சின்முத்திரையாக இருக்கிறது. அந்த சின்முத்திரை அது சுவடி ஏடாக, ஏடு என்பது அந்த ஏடான கலைமகள் அல்லவா, அந்த வேதமாக அந்த திருமறையாக அந்த ஏடாக அவங்க இப்படி விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதியில் நான் இப்படி அதை வேதத்தின் சிறப்பாக எடுத்து விளங்கி கொண்டேன். ஆக இப்படி அந்த அழியாத உயரிய, அப்போ உயர்ந்தது, அப்போ அந்த உயர்ந்த இன்பம் என்னாலும் வாழ்தல் வேணுமா என்றெல்லாம் நமக்கு அந்த உயர்ந்ததை பற்றி பேசி வர்றாங்க. அப்போது அதுதான் நமக்கு அகப்பேறு. அப்போ மகப்பேறுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தை. அது நமக்கு அகக்குழந்தையாக, அது ஜீவ குழந்தையாக அவங்க அங்கே மனுமகன் பெற்றெடுத்த ஆதி திருமறை சக்தியாக அவர்கள் பெற்றெடுத்த அந்த ஜீவ குழந்தையை நமக்கு வழங்கியிருக்காங்க. அப்போது அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை, திருவருட்குறள் 10வது திருவாக்கியம் அல்லவா, மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் இருக்கிறது. அந்த திருவாக்கியத்தில் முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேரி எவ்வனம் அடைக்கிறது. இப்படியெல்லாம் அந்த திருக்குழந்தைய நமக்கு அது அந்த மகப்பேறு, அது அகப்பேராக நமக்கு, அது பெருங்காரணமாக, அது நமக்கு பெரிய காரணம். அப்போ காரணம், அப்போ கதகதையாம் காரணமாம் அப்படின்லாம் புழங்குது அல்லவா அந்த வாசகங்கள். அப்போ நமக்கு தீர்க்க தரிசனம் காகபூசுண்டர் பிரான் இந்த காரணத்தை பற்றி எடுத்து உரைக்கிறாங்க. தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில் என்று ஒரு வாசகம் வருது அல்லவா. திரைவிலகி பாடலில் திரைவிலகி வருகும் இவர் நேரந்தண்ணில் அந்த பாடல் வரிகளில் வருது அல்லவா. அப்போது தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில். அப்போது மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த 4 தேகங்கள், அப்போ அந்த 4 தேகங்கள் அந்த பிரம்மனிஷ்டரின் துணிக்கு நேராக செவி கொடுத்து கேட்கின்ற அந்த மனிதன். அப்போ மனுவாகிய ஈசன் நமது தெய்வம் அவர்களிடம் அந்த 4 தேகங்கள் இருக்கின்றன. அதை நம்ம எடுத்துக்கலாம், நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது தான் அழிஞ்சு போகிறதாச்சே அல்லவா. அப்போ அதில் ஒரு தேகம் காரண தேகம், அது மகா காரண தேகம் என்று அந்த நாமங்கள்லாம் அந்த காரணம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ காரணம், அப்போ அடிப்படை காரணம். இப்போ காரணம்னா என்ன பொருள்னா அடிப்படை. அப்போ அடிப்படை காரணம். இப்படியெல்லாம் அதனுடைய விரிப்புகள் பொருளில் போய் பார்க்குறப்ப இப்படியெல்லாம் அது விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த காரணம்லாம் நம்ம வேதத்தின் சிறப்பாக தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. எங்கே தரிசனம் செய்திருக்கிறோம்? பத்தியத்திடத்தில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. பூரண மார்க்கப்பதியோர் பூதிட உரைத்த பதம் காரண மெய்வழி நூலுக்கு தாரணம் இதில் அறிந்து. பூரண மார்க்கப்பதியோர் பூதிட முறைத்த பதம் காரண மெய்வழி நூலுக்கு தாரணம் இதில் அறிந்து. ஆக இப்படி அந்த காரணம் மெய்வழி நூலாக அல்லவா விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ துந்துமி அது நமக்கு அந்த அசைந்தநாத துந்துமி என்று எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ துந்துமி என்று தமிழ் வருடங்கள் 60 வருடங்களில் ஒரு ஆண்டுக்கு பெயரும் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக இப்படியெல்லாம் அந்த துந்துமி அது அசைந்த நாதமாக அது வேதத்தில் இருக்கின்றது அந்த துந்துமி அல்லவா. ஆக இப்படி நமக்கு அந்த பெருங்காரணம் அது அருட்பரப்பு, அது அருளாகிய பரப்பாக இருக்குதுங்க. அப்போ அந்த பரப்பு, இப்போ கணிதத்துக்கு வருவோம், இங்கே கொஞ்சம் பரப்பு எப்போ கிடைக்கும்? பெருக்கல்ல அந்த பரப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த பெருக்கம் என்ன? அதுவும் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக சன்னதம் பெறும் பருவத்தில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ தங்கள் தவாதிக்க தீர்க்க தரிசன வழி ஓடி ஓடி படர்ந்து காய்த்து பழமாகி மகா பெருக்கமான மறை நீதி நெறி ஓங்கி எழும்பும் ஒளியோசை ஆவது. சன்னதம் பெறும் பருவம் ஆதி மான்மியம், தவாதீன மான்மியம், தெய்வீக மான்மியத்தில் இதை தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போது அந்த அருட்பரப்பு அது பெருக்கமான மறை நீதி நெறியாக அது விளங்கி கொண்டு அது திருமறையாக இருக்கிறது அந்த அருட்பரப்பு. இது எப்பேற்பட்ட பரப்பு? அப்போ அந்த பெருக்கல்ல தானே நமக்கு அந்த பரப்பு கிடைக்கிறது. நீளம் அகலம்,
அதை இரண்டையும் பெருக்கினால் நமக்கு பரப்பு கிடைக்கிறது. அப்போ அது நீளம் அகலம் கதி நிதியும் நீங்களே பாரும் துவாரகாலே என்றெல்லாம் அது நீளம், அது நீல வேதமும் நீதர் அனுப்பினோம். இப்போ நீளம் என்ன நீளம்? இது எப்பேற்பட்ட நீளமுடையது? அது வயது வரம்பு காண முடியாத நீளமுடையது. ஜீவனை பற்றி பேசி வர்றாங்க. அது என்ன நீளம் என்றால் அது வேதமாகிய நீளம். நீல வேதமும் நீதர் அனுப்பினோன் மூலபண்டார கோலம் முழக்குவாம். ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் அந்த வேதத்தை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து அது நேரம். அது நேரம் நமக்கு காலமாக வயதாக இருக்கிறது அல்லவா அந்த நேரம். அப்போ அந்த வயது எதற்கு தந்தது? வீசியே வயதனைத்தும் வேதம் முழுதும் ஓது என விண்டது சொல்லத்தகுவதோ. தனித்திருப்பாடல்களில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. ஆக இப்படி ஒவ்வொரு வாசகங்களும் நமக்கு அது வேதத்தின் சிறப்பாக அந்த அழியாததை எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ அழியாத அவ்வுயரிய அகப்பேறு பெருங்காரண அருட்பரப்பை எழுதி வருகின்ற நேரமாகிய என்று அந்த அழியாத அந்த அவ்வு நமக்கு அது சின்முத்திரையாக படைக்கப்பெற்று அந்த சின்முத்திரை அது சுவடி ஏடாக நமக்கு அது வேதமாக அந்த ஏடு. அப்போ அது ஏடு வாங்கி இருகரம் கூப்பி இப்போ நம்ம அந்த இறைவனை நமது தெய்வம் அவர்களை இப்படி நாம் வணங்குகிறோம். ஏன்னா அந்த முதன்மொழியை புராதன மொழியை அந்த முதல் நூலை முதன்மொழியை புராதன மொழியை பழமொழியை வழிபட்டு நடந்தவர்கள் பேசினதெல்லாம் வழிநூல் அல்லவா. இப்படி அந்த வழிபடும் முறையை நமக்கு இப்படி எடுத்து வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த அழியாத அந்த வேதவாசகம் அது அவ்வுயரிய அகப்பேறு பெருங்காரண அருட்பரப்பை எழுதி வருகின்ற நேரமாக அந்த வயதை நமக்கு இப்படி அதை அவ்வாக நமக்கு அதை எடுத்து வழங்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த அவ்வு அது சின்முத்திரையாகவும் அந்த சின்முத்திரை அது சுவடி ஏடாகவும் அது இப்போ நமக்கு வேதமாமறையில் அது விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் நமக்கு அந்த வேதத்தை முன்னிறுத்தி தங்களுடைய அவதாரமாகிய அந்த வேத அவதாரம் எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரத்தை நமக்கு இப்படி வேதம் ஆசான் திருமேனியாக எடுத்து வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.